ஒரு காலத்தில் பண்டைய தமிழர் மண்ணில் ஒரு சிறப்பான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் பெயர் விருதானம். அது வானியலிலும் கலையிலும் அறிவியலிலும் நுனிக்கட்டில் விளங்கியது. இங்கு வாழ்ந்த மக்கள் நாகரிகத்தின் ஒவ்வொரு மூலக்கூற்றையும் பெருமையாக காத்து வந்தனர். வீரபாண்டி, அந்த கிராமத்தின் தலைவர், ஒரு உயரமான, பலமான மனிதர். அவர் தோற்றத்திலும் வலிமையிலும் தெய்வீகமானவர் போல இருந்தார். கிராம மக்கள் அவரை நாட்ராஜன், இறைவனின் பிரதிநிதி என்று அழைத்தனர். அவரின் தலைமை கீழ் கிராமம் வலுவாகவும் செழிப்பாகவும் இருந்தது. ஒருநாள் கிராமத்தின் அருகே ஒரு அரக்கனின் தாக்குதல் தொடங்கியது. அந்த அரக்கனின் பெயர் கிருதரன். அவன் எப்போதும் அமைதியாக இருக்கும் கிராமங்களை நாசம் செய்ய முயன்றான். ஆனால் வீரபாண்டி தனது உயரம், வலிமை மற்றும் தைரியத்தால் கிருதரனை எதிர்த்து நின்றார். கிராம மக்கள் அனைவரும் அவருடன் சேர்ந்தனர். போரின் மையத்தில் வீரபாண்டி அரக்கனை ஜெயித்து கிராமத்தைக் காப்பாற்றினார். அதன் பிறகு கிராம மக்கள் அவரை பாராட்டி அவரை காவிய கதைகளில் சேர்த்தனர்.